கிரிப்டோ பாஸ் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எப்படி பை பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால் பேசிக்கில் இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வசரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவிலேயே 2 பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் டு பை கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா அது வசரிக்ஸ், இன்னொன்று வந்து ஜியோ டெஸ்ட்டு. ஜியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டு கம்பெனி, அண்டு வசரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் ஓவர் இந்தியாவோட கம்பெனின்னு கூட சொல்லலாம். மோஸ்ட்டாக வசரிக்ஸில் எல்லோரும் பை செல் ட்ரேடிங் கூட பண்ணுவாங்க. நான் அப்கமிங் டேஸில் வசரிக்ஸ்க்கு 4 பார்ட்ஸ் போடுறேன். 4 பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துருவேன். எப்படி ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஒய்சி எப்படி பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஃப்ரம் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கிரிப்டோ டு வசரிக்ஸ்லேருந்து பைனான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 0 ஃபீ எல்லாமே எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இது எல்லாமே நான் கம்ப்ளீட் கைடன்ஸாக ஒரு 4 பார்ட்டில் அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்குள்ளே கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் போய்ட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். ஆப் சைஸ் பார்த்தீங்கன்னா 9 MB தான். ஸோ சோனாக டவுன்லோட் ஆகிடும். வசரிக்ஸ் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ டு ஐஎன்ஆர் அண்ட் ஐஎன்ஆர் டு கிரிப்டோ எப்போனா மாற்றிக்கலாம். விட்ரோவல் அண்ட் டெபாசிட்டுக்கு தான் வந்து மேக்ஸிமம் 2 to 3 hours ஆகும். நீங்கள் கிரிப்டோ டு ஐஎன்ஆர் டு கிரிப்டோ எப்போனா மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஓப்பன் கொடுத்துள்ள போங்க. ஓகே, வசரிக்ஸ் வந்து பெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரிப்டோ டு ஐஎன்ஆர் அண்ட் கிரிப்டோ டு கிரிப்டோ கூட ட்ரேடிங் பண்ணலாம் வசரிக்ஸில். பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ டு ஐஎன்ஆர் இருக்காது. வசரிக்ஸில் மட்டும்தான் வந்து கிரிப்டோ டு ஐஎன்ஆர் இருக்கும். ஓகே, வசரிக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லாகின் கேட்கும், லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணோடனே இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஆல்ரெடி வசரிக்ஸில் அக்கௌண்ட் இருக்குன்னா அவங்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் போய் உள்ளே போகலாம். நம்ம நியூ கமர்ஸ்னால சைன்இன் ஆப்ஷன் கொடுங்க. சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்குது. இமெயில் ஐடியில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்டில் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச பாஸ்வேர்ட் கொடுங்க. இந்த பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணப்பட்டால் உங்களோட ஃபண்ட்ஸ் திருடப்படும். மீன்ஸ் ஹேக் பண்ணி ஃபண்ட்ஸ் கூட எடுக்கலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே ரீடைப் பண்ணுங்கள் ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட்லேயும் கமிஷன் இருக்குது. அதனால் நீங்கள் ரெஃபர் கோட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தா உங்களுக்கு சைன்இன் ஆகிடும். நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். இமெயில் ஐடி போய்ட்டு இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி டைப் பண்ணிட்டு இப்போ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. TI நான் பார்த்தீங்கன்னா TAM தமிழ் கிரிப்டோ 1 2 3 போட்டிருக்கேன். ரெண்டுத்துலேயும் பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போத்லேயும் சேம் போட்டிருக்கேன். அக்ரி டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கிளிக் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். பார்த்தீங்கன்னா வசரிக்ஸ் வழியாக உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மெயில் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் வந்து 15 minutes தான். வெரிஃபை மெயில் கொடுங்க. இதில் கிளிக் பண்ணோடனே க்ரோம் கிளிக் பண்ணிட்டு க்ரோம்குள்ளே போங்க. அவ்வளோதான், இதில் வந்து பாருங்கள், இமெயில் ஹேஸ் பின் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, நீங்கள் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்குள்ளேயே மறுபடியும் போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் மறுபடியும் போங்க. வெரிஃபை அக்கௌண்ட் இருக்கும், அது மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் ஃபார் ஒரு பர்டிகுலர் சேஃப்டின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்போது லாகின் பண்ணிங்கன்னா ஒரு வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த செக்யூரிட்டியோட யூசேஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஆப் அண்ட் மொபைல் SMS கூட இருக்குது, 2 இருக்குது. இதில் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மொபைல் SMS கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், அந்த மொபைல் நம்பருக்கு கொடுத்துருங்க.
மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அது ஓடிபி நீங்கள் டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜில் வந்து ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டோம். செக்யூரிட்டி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் கண்ட்ரின்னு கேட்குது, அது இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேவைசி அண்ட் வித் கேவைசின்னு உங்களுக்கு கேட்கும். அதில் 2 இடத்துல என்ன வேணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். வித்தவுட் கேவைசினா டெபாசிட் அண்ட் ட்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும், வித்ட்ரா நீங்கள் பண்ண முடியாது. வித் கேவைசி பார்த்தீங்கன்னா டெபாசிட், ட்ரேட், வித்ட்ராவல், P2P கூட பண்ணலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே கேவைசி பண்ணதுக்கப்புறம் தான் டெபாசிட் பண்ணுங்கள். ஏன்னா கேவைசி பண்ணாமல் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதை வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிங்க. சப்போஸ் கேவைசி ஆகலைன்னா உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து அதிலே மாட்டிக்கும். கேவைசி ஆகிறதுக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் வேணும். நேமும் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். பேன் கார்டு தேவை. அது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கேவைசி ஆகும். சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது ஒரு கேஸில் கேவைசி மாட்டிக்கிச்சுன்னா உங்கள் ஃபண்ட்ஸ் எடுக்க முடியாமல் போய்டும். ஸோ நான் பெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது கேவைசி பண்ணதுக்கப்புறமாவே நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கேவைசி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்கள் நேம், உங்கள் மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் வரும், ஸ்டேட் வரும், சிட்டி. இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணணும். மீன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுறது உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கேவைசி வெரிஃபிகேஷன் ஆகும். இல்லைனா ரொம்ப டிலே பண்ணுவாங்க கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. கீழே இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேன் கார்டு கேட்கும். பேன் கார்டு நம்பர், ரீஎன்ட்ரி பேன் கார்டு நம்பர். நீங்கள் பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணது அதே ரீஎன்ட்ரி பண்ணுங்கள். சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்படியே கீழே போனீங்கன்னா டாக்குமெண்ட் டைப்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே வந்து பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க. இப்போது இந்த 3ல் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். மீன்ஸ் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டில் இருக்கிறது சேமாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டோட நம்பர் அண்ட் ரீஎன்ட்ரு தி ஆதார் கார்டு நம்பர். மீன்ஸ் அகெயின் அந்த ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே அப்லோட் ஃபோட்டோ ஆஃப் ஆதார் கார்டு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் காப்பி, அப்புறம் பேக் சைட் ஆஃப் ஆதார் கார்டு ரெண்டுமே அப்லோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஃபோட்டோ தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க, இந்த இமேஜில் காட்டுற மாதிரி. அப்படியே கீழே போனீங்கன்னா ஒரு இமேஜ் காட்டும். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஹோல்டிங் ஒரு ஆதார் கார்டு. இந்த இமேஜில் காட்டுற மாதிரி நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை பிடிச்சி செல்ஃபி எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். மீன்ஸ் உங்கள் ஃபோட்டோ மீன்ஸ் நீங்கள் தானே அந்த ஆதார் கார்டில் இருக்கிற பர்சன் நீங்கள் தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது. அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகிடும். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து 2 to 3 hours ஆகிடும். சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குது, மீன்ஸ் Wazirx ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கு 2 day இல்லை 3 day கூட இருக்கலாம். இல்லை உங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது 2 day இல்லை 3 day கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். Wazirx யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். மீன்ஸ் நீங்கள் ஸ்மால் மிஸ்டேக் பண்ணால் கூட அது உங்களுக்கு ரொம்ப பெரிய எஃபெக்டாக இருக்கும். மீன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுற டீட்டெயில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனும் சரி, வித்ட்ராவலும் சரி, இல்லை டெபாசிட்டும் சரி, எல்லாமே அப்போ தான் கரெக்டாக ஆகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டெலிகிராம் குரூப். இந்த டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் டெய்லி சிக்னல்ஸ் தரோம். அந்த சிக்னல்ஸ் பார்த்திங்கன்னா 70% அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் எங்கள் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி மேலே போய் பாருங்கள். நாங்கள் தர கிரிப்டோ சிக்னல்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, நீங்கள் எடுக்கிற ட்ரேட்க்கு எந்த லெவலுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் கொடுக்குற ட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக தான் கொடுக்குறோம். ஏன்னா பிடிசி பேரில் கொடுத்தா பிடிசி வந்து எப்போ வேணால் போகலாம், டவுன் போகலாம். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் காயின் இல்லை. யூஎஸ்டிடி பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் காயின். ஸோ யூஎஸ்டிடி பேரில் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஎஸ்டிடி பேரில் தான் தரோம் நாங்கள் எல்லா ட்ரேடும். ஓகே, நாங்கள் எந்த மேஜர் அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்கள் டெலிகிராம் குரூப்பில் தான் போடுவோம். ஸோ ஜாயின் அவர் டெலிகிராம் குரூப். நாங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் யூடியூப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிளியராக பேச வரல, ஏன்னா இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு அப்ராக்ஸாக ஃபியூ வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாருக்காவது கிளியராக ஜிமீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜிமீட் கூட வச்சு சொல்லித்தரேன். மீன்ஸ் ஒரு 15 members வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமீட்டில் கிளியராக லைவாக சொல்லித்தரேன். உங்களுக்கு அப்போது ஆன் தி ஸ்பாட் எந்த டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ, வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அவைலபிளாக இருப்போம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஓகே, மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. சின்ன டவுட் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.
நீங்கள் உங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் நம்ம பேஸ் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மந்த்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்வரிலேருந்து நம்ம பெரிய பெரிய ட்ரேட்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வசரிக்ஸில் பையிங், செல்லிங், பைனான்ஸில் பையிங், செல்லிங் தெரிஞ்சவங்க நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் சிக்னல் போஸ்ட் பண்ணுவோம். அந்த டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குற சிக்னல்ஸ் நீங்கள் எடுக்கலாம். தெரியாதவங்க நான் அப்கமிங் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுவோம், அதை பார்த்து கற்றுக்கோங்க. நான் பேஸ் ஸ்ட்ராங் பண்ண தான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் அச்சீவ் பண்ணால் அது கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. கிரிப்டோவில் நீங்கள் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது தெரிஞ்சிக்கினா தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சி அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். எல்லாமே சொல்லித்தரேன். யூடியூப் பாருங்கள், யூடியூப்பில் பொருளாக ஜிமீட் போட்டு கூட நான் சொல்லித்தரேன். பேஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. பேஸ் தான் வந்து மெயின். ஓகே, தேங்க்யூ.